ஸோ காய்ஸ், இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, ஆகஸ்ட் 15 47 எல்லாருக்கும் தெரியும் நமக்கு இண்டிபெண்ட் கிடச்சிருச்சுன்னு. ஸோ நமக்கு இண்டிபெண்ட் கிடச்சி லிட்ரலி ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் என்னோட கொஸ்டின் என்னென்னா, நம்ம எல்லாருமே நிஜமாவே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கோமா? எல்லா விஷயத்துலையுமே நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் நம்ம இண்டிபெண்ட்டாக யோசித்து நம்மளால் பண்ண முடியுதா? லைக் நம்ம ஓன் தாட்ஸில், நம்ம ஓன் பிஹேவியர்ஸ், நம்ம ஓன் சாய்ஸஸ், இது எல்லாத்துலேயும் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுதா? அஃப்கோர்ஸ் இங்கே லீகலி லா எல்லாமே இருக்குது. நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு ஒபே ஆகி தான் இந்த சொசைட்டியில் வாழணும். பட் அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் தாட்ஸில் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்களா? நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் உங்களை வந்துட்டு வச்சுக்குதா இண்டிபெண்ட்டாக? நீங்கள் உங்களோட ஓன் தாட்ஸில் எப்படி சொல்கிறது, நம்மளால் நம்ம ஓன் தாட்ஸையும் நம்ம இஷ்டப்படி வச்சுக்க முடியல. லைக் வந்துட்டு நம்ம தாட்ஸை நம்ம ஸ்கேட்டர் பண்ணுறோம், எதையோ பற்றி யோசிக்க விட்டுறோம். அப்புறம் வந்துட்டு எதையோ நம்ம மனசில் ஓடுது. நம்ம மனசு எங்கே போகுதோ அப்படி தான் நாம் போயிட்டுருக்கோம். நாம் இண்டிபெண்ட்டாக எதையுமே இந்த வாழ்க்கையில் பண்ணுறதில்ல. மனசு போகிற போக்கில், நம்ம எண்ணம் போகிற போக்கில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம சொந்த தாட்ஸை, நம்ம சொந்த மனசையே நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அப்போ எப்படி நம்ம லைஃப்பை நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி சுதந்திரமாக இருக்க முடியும்? இதுதான் என்னோட கேள்வி. ஸோ சுதந்திரம் அப்படின்றது அது ஒரு கட்டுப்பாட்டுலேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான், இப்போது நீங்கள் உங்கள் தாட்ஸாக வந்துட்டு அலைய விடுறீங்க. அது எங்கெங்கேயோ எதையோ யோசிச்சுட்டு போகுது. லிட்ரலி வந்துட்டு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்தில், வேற ஒரு மாதிரி, வேற ஒரு பர்சனாக தான் இருக்கோமே தவிர, யாருமே நமக்கு எது பண்ணுனா நம்ம சுதந்திரமாக இருப்போன்றதை பற்றி கூட யோசிக்கிறது இல்லை. நம்மளோட ஓன் தாட்ஸை ஃபஸ்ட் நம்ம ரெகுலேட் பண்ணணும். நம்ம ஓன் தாட்ஸை எப்போ நம்மளால் ஒரு டைரக்ஷனில் கொண்டு போக முடியுதோ அப்போ தான் ஆக்சுவல் சுதந்திரம் ஆரம்பிக்குது, இண்டிபெண்ட். அதுதான் ஆக்சுவலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் தாட்ஸையே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ண முடியலைன்னா எவ்வளோ பெரிய இண்டிபெண்ட், எவ்வளோ பெரிய சுதந்திரம் கிடைச்சாலும் வேஸ்ட்டு தான். ஸோ சுதந்திரம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு ஒரு பிடிப்பு உங்கள்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதும் வேஸ்ட்டு தான், எல்லாமே ஆக்சுவலி வேஸ்ட்டு தான். ஸோ உங்கள் தாட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட்